வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டி முதலமைச்சர் ரங்கசாமி துணை ஜனாதிபதியிடம் கோரிக்கையாக வலியுறுத்தல். நாட்டின் பாதுகாப்பு பிரச்சினைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவை, துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பேச்சு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வேண்டுகோள். புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தும் அதிகாரமின்றி தவிப்பதாகவும், புதுச்சேரி மக்களின் வாழ்க்கை தரத்தையும் சுற்றுலா மற்றும் தொழில்துறை வளர்ச்சியையும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் எனவும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரிடம் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கும் கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தும் வகையில் முதல்வர் ரங்கசாமி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை நேரில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து அளிக்க வேண்டிய நீண்ட நாள் கோரிக்கையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். மக்களுக்கான தனது பொறுப்புகளை நிறைவேற்ற தேர்தல் மூலம் உருவாக்கப்படும் அரசு கட்சி பாகுபாடின்றி கடந்த காலங்களில் உருவான அனைத்து அரசுகளும் மத்திய அரசிடம் தொடர்ந்து மாநில அந்தஸ்து அளிக்க வேண்டியதை கூறியுள்ளன. புதுச்சேரி சட்டசபையும் அனைத்து கட்சிகளின் ஒற்றுமையான ஆதரவுடன் பல தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது. அனைத்து அரசியல் கட்சிகளின் நலனும் அதைவிட முக்கியமாக புதுச்சேரி மக்களின் விருப்பமும் யூனியன் பிரதேசமாக உள்ள புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்பதேயாகும். மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசு ஒரு வரையறுக்கப்பட்ட அரசு என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். இது அரசியலமைப்பால் வரையறுக்கப்பட்டதால், ஆனால் 1963ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறையில் உள்ள யூனியன் பிரதேசங்கள் சட்டம் எனப்படும் நாடாளுமன்ற சட்டத்தின் காரணமாகவே இவ்வாறு உள்ளது. அமைச்சரவை மற்றும் சட்டசபை ஆகியவற்றுடன் ஜனநாயக முறையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருந்தாலும் அமைச்சரவை மன்றத்தில் அதிகாரமின்மையால் விரைவாக வளர்ச்சி செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் தவிக்கிறது. சட்டசபை கொண்டுள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசம் நிதி ஆணையத்தால் ஒன்றிய பிரதேசமாக கருதப்பட்ட நிதி பங்கீட்டில் சரிவர சேர்க்கப்படுவதில்லை. இதனால் வளர்ச்சிக்கு தேவையான நிதி வழங்கல் சரிவர அமையவில்லை. ஆகையால் மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு வழங்கப்பட்டால் தற்போதுள்ள நிதி பகிர்வு முறை மூலம் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 1500-2000 கோடி வரை கூடுதல் நிதி ஒதுக்கீடு பெறும் வாய்ப்பு உள்ளது. இது விரைவாக வளர்ந்து வரும் சுற்றுலா மையமாக புதுச்சேரியை மேம்படுத்த தேவையான புவியியல் கட்டமைப்பு செயற்திட்டங்களுக்கு பெரிதும் பயன்படும். யூனியன் பிரதேசமாக இருப்பதால் தொழில்துறை வளர்ச்சிக்கு முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியாமல் போகிறது. இது வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளையும் பாதிக்கிறது. எனவே மாநில அந்தஸ்து வழங்கும் விவகாரத்தை உயர்மட்டங்களில் எடுத்துச் சென்று விவாதிக்குமாறு குடியரசு துணை ஜனாதிபதியிடம் நான் மனமுவந்து கோரியிடுகின்றேன். இது புதுச்சேரியின் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் சுற்றுலா மற்றும் தொழில்துறை வளர்ச்சியையும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல உதவும் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு நாங்கள் சகிப்புத்தன்மையற்றவர்கள் என்ற பிரதமர் தேசத்திற்கு உறுதியளித்து அதற்கு தகுந்த பதிலடி கொடுத்துள்ளார் என ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்ற துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு பிரச்சினைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவை என துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பேசினார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசியதாவது, பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி நம் நாட்டிற்கு சவால் விடுத்தனர். உலகின் மிகவும் அமைதியை விரும்பும் நாடு இந்தியா. ஒருபோதும் விரிவாக்கத்தில் ஈடுபடாத நாடு இந்தியா கொடூர பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளானது. பயங்கரவாதத்திற்கு நாங்கள் சகிப்புத்தன்மையற்றவர்கள் என்ற பிரதமர் தேசத்துக்கு உறுதியளித்து அதற்கு தகுந்த பதிலடியும் கொடுத்தார். ஜெய்ஷ் இ முகமது மற்றும் ஷல்கர் இ தொய்பாவின் தலைமையகம் துல்லிய தாக்குதலால் பேரழிவு தரும் வகையில் இடிக்கப்பட்டது. இது ஒரு வகை வித்தியாசமாக பாரதம் என்பதற்கான சான்றுகள் முழு உலகிற்கும் உணர்த்தப்பட்டன. போர் ஒரு தீர்வல்ல என்பதையும் பிரதமர் மோடி சூசகமாக கூறியுள்ளார். நாம் போரின் சகாப்தத்தில் வாழவில்லை. நாம் உதவி செய்ய வேண்டும். உள்நாட்டு பாதுகாப்புக்காக பொருட்களை உற்பத்தி செய்வது நமக்கு மிகவும் முக்கியம் என்பதை உலகம் உணர்ந்துள்ளது. எந்த ஒரு முன்னேற்றத்திற்கும் அமைதி ஒரு அத்தியாவசிய அம்சமாகும். அமைதி வலிமையான நிலையில் இருந்து வருகிறது. அமைதிக்கான சிறந்த உத்தரவாதம் முதலில் தேசம் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கும் போது வருகிறது. நாம் தேசியவாதத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். தேசியவாதம் மற்றும் தேசிய பாதுகாப்பு பிரச்சனைகள் அரசியல் கட்சிகள் மற்றும் நலன்களுக்கு அப்பாற்பட்டவை.
பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய நடவடிக்கையாக அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவை வெளிநாடுகளுக்கு அனுப்பியதன் வாயிலாக நாட்டிலும் வெளியிலும் சரியான பதிலை தந்துள்ளோம். இதில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்தன. அதுதான் நமக்கு தேவையான பாரதம். தேசிய பாதுகாப்பு மற்றும் தேசிய வளர்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இது நீண்ட தூரம் செல்லும் என நாம் நம்புகிறேன் என துணை ஜனாதிபதி பேசினார். நமது தேசிய கல்விக் கொள்கை 2020 தாய்மொழிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. இந்த இந்தியாவின் கல்வி பயணத்தில் ஒரு திருப்பு முனை. எனவே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரிக்கு 3 நாள் அரசு முறை பயணமாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வருகை தந்திருந்தார். அவர் நேற்று ஜிப்மரில் மருத்துவ கருத்தரங்கை முடித்துவிட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், கல்வியை விட சமநிலைப்படுத்தும் சக்தி வேறு எதற்கும் இல்லை. இந்தியாவின் கல்வி சூழ்நிலைக்குள் முதலீடு செய்ய தொழில்கள் மற்றும் பெரு நிறுவனங்கள் முன்வர வேண்டும். இந்த முயற்சி கல்வியின் வணிகமயமாக்கலுக்கு இருக்கக்கூடாது. இந்தியாவின் பாரம்பரிய குருகுல முறையுடன் ஒத்துப்போக வேண்டும் என்ற உறுதியான ஆளுமை கொள்கைகள் நமது இளைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்குகின்றன. நமது இளைஞர்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்போதும் தேசத்தை முதலில் வைத்திருங்கள். வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கத்தை கொண்டிருங்கள். தோல்வி பயம் இல்லாமல் கருத்துக்களை செயல்படுத்துங்கள். தோல்வி என்பது ஒரு கட்டுக்கதை. தோல்வி ஒரு பின்னடைவு அல்ல, வெற்றியை நோக்கி ஒரு படி. ஒவ்வொரு பெரிய பயணமும் தடைகளையும் பாறைகளையும் சந்திக்கிறது. ஆனால் விடாமுயற்சி வெற்றியை வரையறுக்கிறது என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மொழியின் வளத்தை பொறுத்தவரை நாம் ஒரு தனித்துவமான தேசம். நம் நாட்டில் 11 பாரம்பரிய மொழிகள் உள்ளன. ராஜ்யசபாவின் தலைவராக உறுப்பினர்கள் 22 மொழிகளில் பேசுவதற்கான வாய்ப்பை நான் வழங்குகிறேன். அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்றனர் என்றும், நீண்ட இடைவேளைக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட நமது தேசிய கல்விக் கொள்கை 2020 தாய்மொழிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. இது இந்தியாவின் கல்வி பயணத்தில் ஒரு திருப்பு முனையாக தரும். இது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் தங்கள் எண்ணத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த தேசிய கல்விக் கொள்கை நமது இளைஞர்கள் தங்கள் திறமையையும் ஆற்றலையும் முழுமையாக பயன்படுத்த அனுமதிக்கிறது. அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. பிரிவினைவாதமும் மொழி கற்றும் வேறுபட்ட துருவங்கள் எதிர்கால தொழில்நுட்பங்களில் ஆராய்ச்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டும். AI மற்றும் உயிரின தொழில்நுட்பம் முதல் சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வரை இந்தியாவில் அசல் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆராய்ச்சியில் ஆழமாக முதலீடு செய்ய வேண்டும். இந்தியர்களாகிய நமது விசுவாசம் சிறிதளவு பாதிக்கப்படக்கூடாது. மதம், கலாச்சாரம், மொழியை தாண்டி நாம் முதலிலும் கடைசியிலும் இந்தியர்கள். இந்தியர்களை தவிர வேறு எவருடன் இருக்கக்கூடாது. தைரியம், உறுதிப்பாடு மற்றும் அர்ப்பணிப்புடன் முன்னேறுங்கள். உங்கள் நாட்டை பெருமைப்படுத்துங்கள் என டாக்டர் அம்பேத்கரின் ஒரு சிந்தனைகளை கூறி உரையை முடித்தார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், MP செல்வகணபதி, வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உட்பட பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்டத்திற்கான கட்சி அலுவலகத்தை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்டத்திற்கான அலுவலகம் முத்து மாரியம்மன் கோவில் வீதியால் புதிதாக அமைக்கப்பட்ட இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் வைத்திலிங்கம், MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் புதிதாக அமைக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்தனர். திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் செய்திருக்க, விழாவில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெரால்டு மற்றும் ராஜமோகன், மேலும் நிர்வாகிகள் சுவாமிநாதன், இளையராஜா, குமரன், ராஜாராம், வேல்முருகன், ஆறுமுகம், ரமேஷ், லக்ஷ்மணன், பஞ்சகாந்தி, ரவி, உடையார், வழக்கறிஞர்கள் சுவாமிநாதன், இஜாம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு வருகை தந்த துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கருக்கு தனியார் ஹோட்டலில் முதலமைச்சர் ரங்கசாமி விருந்தளித்து நினைவு பரிசு வழங்கினார்.
அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கருக்கு ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி நேற்று இரவு விருந்து அளித்தார். இந்த இரவு விருந்தில் கவர்னர் கைலாஷ்நாதர், சபாநாயகர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, அரசு கொறடா AKT என்ற ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பிரகாஷ் குமார், சிவசங்கரன், வெங்கடேசன், ராமலிங்கம், தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு செயலர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 2 வருடமாக காதலித்து பெண் வீட்டில் சம்மதம் கிடைக்காமல் திருமணம் செய்த தம்பதியினர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன், வயது 25. இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த மெர்லின், வயது 21 என்ற பெண்ணை கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இவர்களது காதலுக்கு மெர்லின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் ராஜன் மற்றும் மெர்லின் இருவரும் வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். சில தினங்களுக்கு முன் புதுச்சேரியில் உள்ள கோவிலில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். தொடர்ந்து சாமிப்பிள்ளை தோட்டத்தில் உள்ள ராஜன் வீட்டில் காதல் தம்பதி வசித்து வருகின்றனர். இதனிடையே மெர்லின் காணாமல் போனதாக அவரது பெற்றோர் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பின்னர் மெர்லின் காதலித்த நபரை திருமணம் செய்து கொண்டதாக போலீசார் அவரது குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண்ணின் வீட்டார் உடனே புதுச்சேரிக்கு வந்த ராஜன் மற்றும் மெர்லினுக்கு கொலை மிரட்டல் விடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த காதல் தம்பதி பாதுகாப்பு கேட்டு லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் நேற்று தஞ்சமடைந்தனர். இதையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் தம்பதியிடம் புகாரை பெற்று விசாரித்து வருகின்றனர். இதனால் காவல் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பணிமூப்பு அடிப்படையில் சட்டசபை காவலர்களாக தேர்வு செய்யப்பட்ட ஊர்காவல் படையினர் 15 பேருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணை வழங்கினார். ஊர்காவல் படை வீரர்கள் 15 பேர் பணிமூப்பு அடிப்படையில் சட்டசபை காவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளது. சட்டசபை காவலர் பணியிடம் 15 காலியாக இருந்தது. இந்த இடங்களில் போலீஸ் துறையில் பணியாற்றி வரும் ஊர்காவல் படையினர்களை பணிமூப்பு அடிப்படையில் நிரப்ப ஒப்புதல் பெறப்பட்டது. அதனையொட்டி பணிமூப்பு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட ஊர்காவல் படை வீரர்கள் 15 பேருக்கு நேற்று சட்டசபைகள் முதல்வர் ரங்கசாமி பணி ஆணை வழங்கினார். அப்போது சபாநாயகர் செல்வம் உடனிருந்தார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறது. இதில் புதுச்சேரி அரசின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் மத்திய அரசின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் முதல் தவணையாக தலா 2,50,000 ரூபாய் நிதி பெறுவதற்கான ஆணை 14 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் திருமண உதவித்தொகையாக தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 11 நபர்களுக்கு, கலப்பு திருமணம் உதவித்தொகையாக 3 லட்சம் ரூபாய் வீதம் 2 நபர்களுக்கு என மொத்தம் 52 லட்சம் ரூபாய் நிதி பெறுவதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் அரசு சார்பில் வழங்கப்படும் இத்தொகையினை அவரவர் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட்டு பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அதிகாரி, NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் துறை மற்றும் கோயம்புத்தூர் தென்னை வளர்ச்சி வாரியம் சார்பில் தென்னை சாகுபடியால் அம்சங்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து மாநில அளவிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி அரசு வேளாண் துறை மற்றும் மத்திய மாநில அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலமும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றது. இதன் ஒரு அம்சமாக புதுச்சேரி அரசு வேளாண் துறை மற்றும் கோயம்புத்தூர் தென்னை வாரியம் இணைந்த தென்னை சாகுபடியால் அம்சங்கள் மற்றும் வாய்ப்புகள் தொடர்பான மாநில அளவிலான கருத்தரங்கை தவளக்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடத்தியது. கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்ட அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் தென்னக்கன்றுகள் மற்றும் இடுபொருட்கள் பரிசாக வழங்கினர். கருத்தரங்கில் தென்னையில் மதிப்பு கூட்டல் மற்றும் தென்னை சார்ந்த உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் பற்றியும், தென்னை சாகுபடியில் தொழில்நுட்ப ரீதியான அம்சங்கள், சந்தை வாய்ப்புகள் மற்றும் எதிர்காலம் தென்னை வளர்ச்சி வாரிய திட்டங்கள் பற்றியும் கலந்துரையாடி விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு உரிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியில் தென்னையிலிருந்து செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள், அலங்கார பொருட்கள், பானங்கள், பிற உபயோகப் பொருட்கள் மற்றும் அதிக மகசூல் தரக்கூடிய தென்னை ரகங்களின் தென்னலுவியல் ஆகிய விவசாயிகளுக்கான காட்சிப்படுத்தப்பட்டது. கருத்தரங்கில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் தென்னை வளர்ப்பு வாரிய மண்டல அலுவலக இயக்குநர் அறவாழி, வேளாண் துறை சேலம் நெடுஞ்செழியன், புதுச்சேரி வேளாண் துறை இயக்குநர் வசந்தகுமார், கொச்சி தென்னை வளர்ச்சி வாரிய இயக்குநர் பாலசுந்தரி உள்ளிட்ட புதுச்சேரி, காரைக்காலை சேர்ந்த வேளாண் துறை அதிகாரிகள், விவசாயிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கல்லறை பகுதிகள் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர தெற்கு பகுதி அருகே உள்ள கல்லறை பகுதிகள் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையால் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், சார் பொறியாளர் பக்தபக்ஷலம், இளைநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சி அமைப்பு சாரா தொழிலாளர் அணி மாநில தலைவருக்கு நிர்வாகிகள் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் மாநில நிர்வாகிகளாக பொறுப்பேற்றுக் கொண்ட பொதுச் செயலாளர் கணேஷ்குமார், பொருளாளர் வீரையன், துணைத் தலைவர்கள் சக்திவேல், அமரன், செயலாளர்கள் ஐயனாரப்பன், இளவரசன், ராமலிங்கம், இணை செயலாளர் கிருபாகரன், செயற்குழு உறுப்பினர் சீனிவாசன் மற்றும் திவாகர் என்கிற ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் தலைவர் காத்தவராயனை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் நடவடிக்கைகள் குறித்தும் நிர்வாகிகளுடன் கலந்தாலோசிக்கப்பட்டது. அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வந்த துணை ஜனாதிபதி பல நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்டார். 3 நாள் அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வருகை தந்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் புதுச்சேரி ஜிப்மர் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு இன்று யூனிவர்சிட்டியில் உள்ள மாணவர்களுடன் கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு இன்று புதுடில்லி புறப்பட்ட பொழுது புதுச்சேரி விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் வழி அனுப்பி வைத்தனர். புதுவை மாநிலம் ஆமெச்சூர் ஹேண்ட்பால் சங்கம் நடத்திய போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, காவல்துறை ஆய்வாளர் கணேஷ் ஆகியோர் வெற்றி பெற்று அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினர். புதுவை மாநில ஆமெச்சூர் ஹேண்ட்பால் சங்கம், புதுவை மாவட்ட ஹேண்ட்பால் சங்கம் இணைந்து நடத்தும் 9வது மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சாம்பியன் போட்டி பரிசளிப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ஆறுமுகம், செயலாளர் ராஜா, இணை செயலாளர் தியாகு, கோரித்தம், பொருளாளர் பெருமாள், ஆறுமுகம் ஆகியோர் செய்திருந்தார்கள். பரிசளிப்பு விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆண்களுக்கான சுழல் கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கினார். பெண்களுக்கான சுழல் கோப்பையை காவல்துறை ஆய்வாளர் கணேஷ் வழங்கினார். இவ்விழாவில் மாநில சங்க பொதுச் செயலாளர் நாராயணசாமி தலைமை தாங்கினார். உழவர்கரை ஹேண்ட்பால் சங்க தலைவர் தேவராஜ், உடற்கல்வி இயக்குநர் ஹேண்ட்பால் சங்க தலைவர் கணேசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இறுதியாக விஜயராஜா நன்றி கூறினார். புதுச்சேரி மாணவர்களுக்கு பாடப்பிரிவில் 25% ஒதுக்கீடு கேட்ட முதல்வர் மாநில அந்தஸ்து குறித்து கேட்காதது ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையால் புதுவைக்கு விஜயம் செய்துள்ள குடியரசு துணைத் தலைவரை முதல்வர் சந்தித்த புதுவை பல்கலைக்கழகத்தில் உள்ள எல்லா பாடப்பிரிவுகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது பாராட்டத்தக்கதுதான். பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்ற முறையால் அவரிடம் கோரிக்கை வைத்தது சரியான நடவடிக்கைதான். ஆனால் இக்கோரிக்கை 25 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து வரும் நிலையால் குடியரசு துணைத் தலைவர் எப்போது புதுச்சேரிக்கு வருவார் அப்போது கோரிக்கையை முன்னிறுத்தலாம் என்று முதலமைச்சர் காத்துக் கொண்டிருந்தது போல் தோன்றுகிறது.
இவ்வளவு நாட்கள் காத்திருக்காமல் இவர் கோரிக்கையை குடியரசு துணைத் தலைவருக்கு டெல்லிக்கு அனுப்பி இருக்கலாம். முதலமைச்சருக்கு இக்கோரிக்கை மீது உண்மையில் அக்கறை இருந்தால் அதை துணைநிலை ஆளுநரிடம் வலியுறுத்தி இருந்தாலே முடிந்திருக்கும். அதைவிட சிறந்த வழி மத்திய மனிதவளத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை மனு அனுப்பினாலே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். குடியரசு துணைத் தலைவரும் இக்கோரிக்கையை மத்திய மனிதவளத்துறை அமைச்சருக்கு அனுப்பித்தான் நடவடிக்கை எடுப்பார். குடியரசு துணைத் தலைவரை சந்தித்த போது புதுவைக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் வலியுறுத்தியதாக தெரியவில்லை. முதலமைச்சர் அதை மறுத்துவிட்டாரா அல்லது கோரிக்கையை வைத்தால் மத்திய அரசு தன் மீது அதிருப்தி அடையும் என்று நினைக்கிறாரா அல்லது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டாம் என்று நினைக்கிறாரா எதுவுமே புரியவில்லை. ஒரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் மாநில அந்தஸ்து தொடர்பாக காட்டு ஆர்வத்தில் ஒரு பங்கை கூட முதலமைச்சர் காட்டு தவறுகிறாரோ? எதற்காக? இப்படிப்பட்ட கர்ம வீரரை உலகில் எங்கேனும் பார்த்ததுண்டா? மீன்பிடித்துறை காலம் முடிந்த கடலுக்கு மீண்டும் செல்ல வேண்டிய நிலைகள், சூறாவளிக்கு காற்றின் காரணமாக மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுக்கிறது. கடலுக்கு ஏற்கனவே சென்றவர்கள் உடனடியாக திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளது. முதலமைச்சர் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் பூஜை செய்த மீனவர்களை சூறாவளி காற்று உள்ள சூழ்நிலையிலும் மீன்பிடிக்க செல்லுங்கள் என்று வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறார். புதுச்சேரி அரசில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. முதலமைச்சர் வானிலை அறிவுரை தெரியாமல் செயல்படுகிறாரோ? இடது கை செய்வது வலது கைக்கு தெரியாதது போல் மீன்வளத்துறை கொடுக்கும் அறிவிப்பை அறியாமல் முதலமைச்சர் செயல்படுவது ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது என அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புதுச்சேரி கிழக்கு மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் முருகன் தலைமையில் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் UC ஆறுமுகம் முன்னிலையில் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆணைக்கிணங்க கழக துணை பொதுச் செயலாளர் மண்டல பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரெங்கசாமி ஆலோசனைப்படி புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிழக்கு கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதி சோலை நகர் சோலை தாண்டவம் வீதியில் உள்ள தனலட்சுமி கார்டனில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் UC ஆறுமுகம் முன்னிலையில் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழக இணை செயலாளர் காமாட்சி, பொருளாளர் நாகராஜ், துணை செயலாளர் விஜயகுமாரி, மாநில அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ், தொழிற்சங்க செயலாளர் அம்மா ஜே சுரேஷ், முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் உதயானந்தம், கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன், ராஜ்பவன் தொகுதி செயலாளர் கோடீஸ்வரன், தட்டாஞ்சாவடி தொகுதி செல்லா என்ற தமிழ் செல்வம், காமராஜர் தொகுதி சிவசங்கர், உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் பிரதீப், காலாப்பட்டு ராஜசேகர் மற்றும் நிர்வாகிகள் ஏழுமலை நாகராஜ், தண்டபாணி, புஷ்பா, மாணிக்கராஜா, பூங்கோதை, கலை செல்வம் மற்றும் கழக நிர்வாகிகள், அணி செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள், அனைத்து தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் சமீபத்தில் நடைபெற்ற விமான விபத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இரண்டாவதாக கிழக்கு மாநிலத்திற்குட்பட்ட 14 தொகுதிகளிலும் காலியாக உள்ள நிர்வாகிகள் பதவிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும், மேலும் அனைத்து தொகுதிகளிலும் பூத் கமிட்டிகளையும் உடனடியாக அமைக்க வேண்டும். கட்சி வளர்ச்சிக்காக அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும். அனைத்து தொகுதிகளிலும் நமது கட்சியை பலப்படுத்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் TTV தினகரன் கரத்தை வளப்படுத்த வேண்டும். அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும் என்ற தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகில் சமீபத்தில் அகமதாபாத் விமான விபத்தில் மரணமடைந்த பயணிகளின் அனைவரின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. முடிவில் கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் நன்றி கூறினார். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9200 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 117 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டி முதலமைச்சர் ரெங்கசாமி துணை ஜனாதிபதியிடம் கோரிக்கையாக வலியுறுத்தல். நாட்டின் பாதுகாப்பு பிரச்சினைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவை, துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பேச்சு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வேண்டுகோள். புதுச்சேரி அரசு வேளாண் துறை மற்றும் கோயம்புத்தூர் தென்னை வளர்ச்சி வாரியம் சார்பில் விவசாயிகள் பங்கேற்ற மாநில அளவிலான கருத்தரங்கு. இத்துடன் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.